வணக்கம். நான் உங்கள் அல்மா சித்தா வேலாயுதம் பேசுகிறேன். சமீபத்திய மனதை உலுக்கிய ஒரு செய்தி. இந்த தமிழ் திரையுலகை, அதாவது கலைகளின் பிறப்பிடம் கிராமங்கள் என்று சொல்வார்கள். தெருக்கூத்து, அது நாடகங்கள், கதா காலட்சேபங்கள், கச்சேரிகள், இவைகளெல்லாம் கிராமத்தில் நடக்கும். சிறுவயதில் நானும் பார்த்திருக்கிறேன். அப்படி கிராமத்தில் இருந்து வந்த கலையை ஒரு ஸ்டுடியோவுக்குள் அடக்கி ஆண்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் 80களில் புயலாக இங்கே வந்து அந்த ஸ்டுடியோக்களில் எடுக்கப்பட்ட திரைப்படங்களை எல்லாம் கிராமத்து மண் வாசனையோடு வயல்வெளிகளையும் புல்வெளிகளையும் குளக்கரைகளையும் ஆற்றோரங்களையும் நாம் பார்க்கும்படி செய்தது மட்டுமல்லாமல், ரசிக்கும்படி செய்தது மட்டுமல்லாமல், திரையுலகிலேயே அதிகமான இயக்குநர்களையும் அதிகமான நடிகர் நடிகைகளையும் உருவாக்கிய ஒரு மாபெரும் பிதாமகன், தமிழ் ஆர்வம் கொண்ட ஒரு பிதாமகன். தமிழகத்தின் தென்கோடியிலிருந்து வந்து தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள தமிழர்களை மட்டுமல்ல, உலகெங்கும் உள்ள தமிழர்களை உள்ளம் குளிர வைத்த இயக்குனர் இமயத்தினுடைய அன்பிற்குரிய பெருமதிப்பிற்குரிய ஐயா பாரதி ராஜா அவர்களின் மகன் மாரடைப்பால் இறந்தார் என்ற செய்தி கேட்டு கலங்கி நிற்கிறது இந்த இதயம். காரணம் என்ன என்று யோசித்து பார்த்தேன். நிறைய பேர் அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார்கள். நான் அந்த செய்திகளை எல்லாம், ஆறுதல் சொன்ன செய்திகளை எல்லாம் படித்தேன். அதில் ஒருவர் தெல்ல தெளிவாக ஒரு செய்தியை இந்த உலகுக்கு சொல்லி சென்றிருக்கிறார். ஒரு பெயர் எனக்கு நினைவில்லை, ஆனால் அவர் சொன்ன செய்திதான் மிக உண்மை. பாரதி ராஜா அவர்கள் நடிக்க வேண்டும் என்ற கனவோடு சென்னைக்கு வந்தார். நடிக்க இயலவில்லை, இயக்குனராக மாறிவிட்டார். பல இயக்குநர்கள் உருவாக்கிவிட்டார். தன்னால் முடியாததை தான் பெற்றெடுத்த மகன் மூலமாக சாதிக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கு நடிப்பு கலையை சொல்லித் தருவதற்காக புளோரிடா மாகாணம் அமெரிக்காவிற்கு அனுப்பி நாடக கல்லூரியில் படிக்க வைத்து மீண்டும் தமிழ்நாட்டுக்கு அழைத்து வந்து அவரை வைத்து படம் எடுத்தார். பல கதாநாயகர்களை உருவாக்கிய அவருக்கு தன் மகனை வெற்றிகரமான கதாநாயகனாக உருவாக்க முடியவில்லை என்கிற வருத்தம் இருக்கிறது. ஆனால் அங்கேதான் ஒரு திருத்தம் செய்ய வேண்டியிருக்கிறது. மகன் விரும்பியது நடிப்பை அல்ல, இயக்குனராக வேண்டும் என்பதை. நடிப்பு கை கொடுக்கவில்லை என்பதற்காக அவர் மீண்டும் இயக்குனராவதற்கு பல இயக்குனரிடம் உதவி இயக்குனராக பணிபுரிகிறார். மீண்டும் நடிப்பிற்கே வருகிறார். அவருக்குள்ள திறமைகள் எல்லாம் பட்டியல் போட்டார்கள். நன்றாக பியானோ வாசிப்பார், கிட்டார் வாசிப்பார், இசையின் மீது அதீத ஆர்வம் கொண்டவர், நன்றாக நடனம் ஆடக்கூடிய கலைஞராக திகழ்ந்தார், பல திறமைகள் அவரிடம் இருக்கிறது என்றெல்லாம் இரங்கல் செய்தியில் சொன்னவர்களெல்லாம் சொன்னதை நான் கேட்டேன். ஆனால் எந்த துறையிலும் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாத அளவிற்கு அவருடைய சூழல் அவரை தள்ளிவிட்டது. அதற்கடுத்து இந்த சமூகம் இருக்கிறது, வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். அப்படிப்பட்ட சமூகம். மறைந்த மனோஜ் அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம், என்ன உங்க அப்பா மாதிரி நீ சொல்லிக்கலையே, உங்க அப்பா மாதிரி உன்னால வர முடியலையே, உங்க அப்பா கூடயே பழகி, உங்க அப்பா கூடவே இருந்து, உங்க அப்பா மாதிரி உன்னால வர முடியலையே, அப்படி என்று சொல்லி சொல்லியே அவரை மன இறுக்கத்திற்கு உள்ளாக்கிவிட்டார்கள். அந்த மன இறுக்கம்தான், மன அழுத்தம்தான் திடீர் மாரடைப்புக்கு வழிகோடுகிறது. நவீன ஆராய்ச்சிகள் நிறைய சொல்லி இருக்கிறது. நான் பிரபலங்கள் மட்டுமல்ல, சாதாரண மனிதர்கள் மட்டுமல்ல, கடைகோடி மனிதன் மட்டுமல்ல, எல்லா மனிதர்களும் ஏதாவது ஒரு காரணத்தில் மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார்கள். அது ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி. ஏழைக்கு இன்றைக்கு வரக்கூடிய 100 ரூபாயில் 10 ரூபாய் குறைந்து போய்விட்டால் கவலை வரும். பணக்காரனுக்கு இன்றைக்கு வர வேண்டிய 10 லட்சத்தில் 1 லட்சம் வர வேண்டால் கவலை வரும். இதுதான் பிரச்சனை. அளவுகோல் தான் பிரச்சனையை தவிர வேறொன்றுமே இல்லை. ஆனால் மகிழ்வான வாழ்க்கை என்பது இதில் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாதிப்பது என்பது எதற்காக? யாருக்காக சாதிக்க வேண்டும்? மற்றவர்கள் நம்மை மதிக்க வேண்டும் என்பதற்காக சாதிக்க வேண்டுமா? இல்லை. முதலில் நம் உடல் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக சாதிக்க வேண்டும். கவலைகள் இல்லாத மனிதன் இல்லை. ஆனால் அந்த கவலைகளே வாழ்க்கையாக மாறிவிடக்கூடாது. அதற்கு தம்பி மனோஜ் அவர்களுடைய மரணம் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இப்படி பல மரணங்கள் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. நடிகர் ராஜ்குமார் அவருடைய மகன் புனித் ராஜ்குமார் இறந்தார். அது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. இப்படி பிரபலங்கள் மரணம் அடையும் போது இந்த செய்திகள் நமக்கு பல செய்திகளை உணர்த்துகிறது. சாதாரண மனிதர்களும் இப்படி திடீரென்று மரணம் அடைந்து விடுகிறார்கள். அது வெளியில் தெரிவதில்லை. ஆனால் இப்படி பிரபலமானவர்கள் மரணம் அடையும் போது அது வெளியில் தெரிகிறது. அது என்ன செய்தியை சொல்கிறது என்று சொன்னால், அதாவது ஒரு பிரபலமான மனிதன்
ஒரு செய்தியை சொல்லும் பொழுது, சமீபத்தில் ஒரு செய்தியை நான் படித்தேன். நடிகர் பிரகாஷ்ராஜ், அதாவது இந்த ஆன்லைன் சூதாட்டம் நடைபெறுகிறது. இதில் நடிகர் நடிகைகள் எல்லாம் நடிக்கிறார்கள், விளையாட்டு வீரர்கள் நடிக்கிறார்கள், பிரபலமானவர்கள் நடிக்கிறார்கள். இதன் மூலமாக இளைஞர்கள் கவரப்பட்டு ஆன்லைன் சூதாட்டத்தில் உயிரையே மாய்த்துக் கொள்கிறார்கள். அதனால் இவர்கள் எல்லாம் இதில் நடிக்காமல் இருக்க வேண்டும் என்று சமூகத்தின் பல சமூக செயற்பாட்டாளர்கள் வேண்டுகோள் விடுத்தார்கள். அதை நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் மதித்து ட்விட்டரில் ஒரு பதிவை போட்டிருக்கிறார். என்னை மன்னித்து விடுங்கள், நான் செய்தது தவறுதான். இப்படி ஒரு விளைவுகள் வரும் என்று எனக்கு 90களில் தெரியாது, 2000களில் தெரியாது. நான் இதை நடித்து கொடுத்து விட்டேன். இப்படி ஒரு செய்திகள் எல்லாம் வரும் என்று 2010 எனக்கு தெரியாது. நான் நடித்து கொடுத்து விட்டேன். அதன் பிறகு ஏறக்குறைய 9-10 ஆண்டுகளுக்கு பிறகு அதே விளம்பரத்தை போடுகிறார்கள் என்கின்ற போது மனது வலிக்கிறது. அதனால் என்னை தயவு செய்து மன்னித்து விடுங்கள். இதுதான் மனிதத்தன்மை. தவறை உணர்ந்து எவன் தனக்குத்தானே மன்னிப்பை கோருகிறானோ அவனே உயர்ந்தவன் என்று காந்தியடிகள் சொல்கிறார். அவனுக்கு தண்டனையே தேவையில்லை என்று சொல்கிறார். நான் செய்தது தவறு, அதை நான் மனப்பூர்வமாக உணர்ந்து விட்டேன், இனி அந்த தவறை நான் செய்ய மாட்டேன் என்று உறுதியாக சொல்லுகிறேன், அப்படி வாழ்ந்து காட்டுவேன் என்று எவன் ஒருவன் சொல்லுகிறானோ அவனே சிறந்த மனிதன், மனிதருள் சிறந்த மனிதன் என்று காந்தியடிகள் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட மனிதனாக என் முன்னால் நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் தெரிகிறார். இது ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், மனிதன் வாழ்க்கையில் 2 விஷயங்களை பின்பற்ற வேண்டும். தன் உடல் நலத்தை முழுமையாக பாதுகாக்க வேண்டும். பிறருக்கு உதவி செய்யாமல் கூட இருங்கள், உபத்திரவம் மட்டும் செய்யாதீர்கள். இதை 2 மட்டும் பின்பற்றுங்கள். நன்றி, வணக்கம்.